ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 26ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 அதேபோல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 11/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 11/8/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைத்து ராசினியர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக தடைபட்டு வந்த காரியங்கள் அதே போல் இழுபறியான இருந்த வேலைகள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிலேயே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை மாத்திரம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குங்க. அதே போல் வெளிநாடு வெளியூர் சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முடிவு எடுக்கும் பொழுதோ அல்லது புதிய முதலீடுகள் போடும் பொழுதோ சற்று யோசித்து பலருடைய ஆலோசனை கேட்டு அதற்கப்புறம் நீங்கள் அந்த முயற்சியை செய்யுங்க. விட்டு போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். தவறி போன பொருட்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிய நபர்கள் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகமாவாங்க. அதனால் நட்பு வட்டாரம் விரிவடையும். வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினைப்பவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக வேலையை செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். தயவுசெய்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலுமே பகிர்ந்து கொள்வதில் கூடாது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பயணங்கள்லாம் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் அடிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் உங்களுடைய உற்றார்களுடைய வருகையும் ஆதரவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். விட்டு போன வேலைகள் கண்டினியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாளிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக வரும். எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ வாக்குறுதியோ தராதுங்க. பெற்றோர் உடல்நலத்தில் தயவுசெய்து கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை அகலும். அரசாங்கத்தின் மூலம் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து போங்க. மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. அதே போல் பெற்ற குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியை காணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு பணிகளிலிருந்து வந்த தாமதங்கள் கண்டிப்பாக குறையும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அலுவலகத்தில் ஊழியர்கள் மேலதிகாரி இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்யணும். அதே போல் கணவன் மனைவிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் வழியிலையும் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும், இதனால் லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த ஒரு வளம் நிறைந்த நாள். எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் தூங்குனீங்கன்னா இன்றைக்கு ஒரு மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் கெடாது என்பது எவ்வித ஐயமும் இல்லை. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொமோஷன், பதவி, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பகைவர்கள் உங்கள் விட்டு விலகுவாங்க. உடன் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் விட்டுக்கெடுத்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதே போல் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யாரிடமே பகிராதீங்க. யாரிடமே விமர்சனம் செய்யாதீங்க. யாரை பற்றியுமே குறை கூறாதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாள் பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பும், தட்டி போன வாய்ப்பு, பறிபோன வாய்ப்புகள் மீண்டுமே கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீங்க. கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். வண்டிகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி கண்டிப்பாக அதிகரிக்கும். நீண்ட காலமாக மனதை வாட்டி வந்த கவலைகள் இன்று குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். உற்றார்களுடைய ஆதரவு கிடைக்கும். சக தோழர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கள் அமையும். வில்லங்க நீங்கும். அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய நாள். குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தை தடைபெற்றிருந்தால் கண்டிப்பாக சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குழப்பங்களிலிருந்து ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு மன மகிழ்ச்சி மிக்க நாள். பெற்ற குழந்தைகள் வழியே மகிழ்ச்சியை காணக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வந்த தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஒரு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். அலுவலகத்தில் சக ஊழியர் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் செய்கின்ற வேலையில் ஒரு பணி திருப்தி இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்குது. இந்த தினம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து யாரிடமே சண்டை போடாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சகவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இவர்களிடம் ஜாக்கிரதையாக பழகுவது மிகவும் நல்லது. வீட்டிற்கு தேவையான மனதிற்கு பிடித்தமான பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உற்றாருடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொன்னாள் என்று சொல்லலாம். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் சோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு இணைய நாளாக, மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.